இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் கிடையாது, ஒரிஜினல் கிரானைட். டபுள் பீட்டா டேங்க்ஸ், சிங்கிள் பீட்டா டேங்க்ஸ், மினி அக்வேரியம்லாம் வச்சிருக்காங்க. ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வராது, ஏன்னா இது வந்து பாக்டீரியல் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கி வச்சு இதுல சிக்லிட் ஃபிஷ்லாம் போட்டிங்கன்னா செமையா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த லைட்ல நீங்க பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தர்மாகோல் மாதிரி தான் இருக்கு, வெயிட்லாம் இல்லை. நீங்க வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே நீங்க பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இங்க பாருங்க, இது வந்து இன்டர்னல் லிக்விட் ஃபில்டர்னு சொல்றாங்க. இதெல்லாமே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டாய்ஸ். இதுல வந்து நீங்க பபுள்ஸ் வர டாய்ஸ், இது சும்மா கிடையாது. டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க சின்ன சின்ன டேங்க்ல, அதெல்லாம் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்டட் டேங்க் அக்வேரியம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் வச்சிருந்தா உங்க டேங்க் பயங்கர கிளீனா இருக்கும். வாங்க உள்ள போகும். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் vlog. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளத்தூர் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல அக்வேரியம் டேங்க் பற்றி போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. எஸ்பெஷலி பிளான்டட் டேங்க் பற்றி நிறைய சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இந்த கடையில் உங்களுக்கு வந்து பிளான்டட் டேங்குக்கான ட்ரிப் ரூட்லேருந்து ஸ்டோன்ஸு, சாண்டு, டேங்க் கொண்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. என்னென்ன ப்ரைஸில் இருக்க போது நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகும். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரிப் ரூட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் போடுறாங்க, கிராம் கணக்குலேயும் கிடைக்குது. ஸோ உங்கள் பிளான்டட் டேங்க்கு தேவையான ட்ரிப் ரூட்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோன்லாம் பாருங்களேன். இந்த ஸ்டோன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் கிடையாது, ஒரிஜினல் கிரானைட்டு. அதெல்லாம் அந்த பீஸில் வர தனித்தனியான ஸ்டோன்ஸ். இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து டேங்க்கு காட்டுறேன்னு சொன்னேன்ல, இதுதான். இந்த கர்வியாக இருக்குது பார்த்தீங்களா, இது மோல்டிங் டேங்க்கு. இதோட ப்ரைஸ் வந்து 900 rupees சொன்னாங்க. பார்த்துங்க. ஸோ இது கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நிறைய பேர் பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இம்போர்ட்டடான டேங்க்கில் நீங்கள் பண்ணலாம். இது கிளியர் கிளாஸ், ஃபுல்லாகவே கிளியர் கிளாஸு. இதோட ப்ரைஸ் வந்து 800 rupees. இந்த சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவும் வந்து கிளியர் கிளாஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. இது ஆல்மோஸ்ட் 1.25 அடி இருக்குங்க. இது வந்து 10 inch × 1.25 அடி. ஸோ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா மற்ற டேங்க் வெரைட்டிஸும் இருக்குது. டபுள் பீட்டா டேங்க்ஸு, சிங்கிள் பீட்டா டேங்க்ஸு, மினி அக்வேரியம்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ரேட்டு கேட்போம். ஸோ இதெல்லாம் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே செட்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா டாப் இருக்குங்களா, உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு ஸ்டாண்டு கூட தனியாக உங்களுக்கு செட்டப் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. இது வந்து ஆப்லாங்கில் ஒரு வெரைட்டி. ஸோ மக்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே செராமிக் ரிங்ஸு. இதெல்லாம் மீடியாக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ உள்ளே வந்து ஃபிஷ் போடும்போது பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து இந்த மாதிரி செராமிக் ரிங்கில் வந்து ஃபார்ம் ஆகுங்க. இதுவே மல்டிபிள் வெரைட்டியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளேயில் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்தளவு நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நிறைய இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வராது, ஏன்னா இது வந்து பாக்டீரியல் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்மெல் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணிடும். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து உங்கள் டேங்க்கில் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே டேங்க்லாம் பாருங்கள், இதெல்லாம் இம்போர்ட்டடு. ஃபிட்டிங் ஃபுல்லாக செட்டோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இவங்க கையில் வந்து 3/4 அடியிலேருந்து 5 feet வரைக்கும் டேங்க் இருக்குங்க. சில பேர் வந்து இந்த சிக்லிட்ஸ்லாம் இந்த மாதிரி டேங்க்கில் வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா? இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கி வச்சு இதில் சிக்லிட் ஃபிஷ்லாம் போட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல. ஸோ ரவுண்டாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதில் பேக்ரவுண்டே தேவை கிடையாது, ப்ராப்பரான லைட் செட்டப் இருந்தால் போதும், செமையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 1 அடி, 1.25, 1.25, 2, 3 அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்க்கு. ஸோ இவங்க கையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எண்டிங் வந்து கிடையாது. எண்டிங் வந்து சொல்லவே முடியாது. நம்ம கேட்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கேட்குற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டிங் டேங்க். இங்கே பாருங்கள், கரெக்டாக அதெல்லாம் இம்போர்ட்டடு. உங்களுக்கு தேவையான டோர் எல்லாமே இங்கேயே வந்துடுது. பாருங்கள், டோர் வச்சு கொடுத்துட்றாங்க. இதில் நீங்கள் ஃபிஷ் ஃபுட்டு, டேங்க்கு, கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் மாட்டிக்கலாம். இந்த சைட் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, நீட்டாக 5 feetங்க இது. ஸோ நிறைய பேர் வந்து நான் என்ன மாதிரி லைட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைட்டு தான். இந்த லைட்டில் நீங்கள் பிளான்டட் டேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் கூட இருக்குங்க. கிளியர் கிளாஸில் உங்களுக்கு இவங்களாம் வந்து இம்போர்ட்டட் கிடையாது. இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணது. இங்கே பாருங்கள், கிளியர் கிளாஸ். இது செமையாக இருக்குல்ல.
ஸோ இதோட செட்டப்பும் செம்மையாக இருக்குங்க. சில பேர் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி பேக்ரவுண்டு இது பார்த்தீங்கன்னா தர்மாகோல் மாதிரி தான் இருக்குது, வெயிட்லாம் இல்லை. லுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே நீங்கள் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கூட இங்கே இருக்குது, இந்த கடையில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது ஸ்டாச்சூஸ், ஹைடிங் ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சு அழகு பார்க்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் படுத்துருக்கிற மாதிரி புத்தாவோட ஹெட் இருக்குது, அங்கே ஃபுல்லாக புத்தாவோட ஹெட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் புத்தா, ஃபுல்லாக இந்த சைடு புத்தா தான் இருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரீயோட ட்ரங்க்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹைடிங் ஸ்பாட்டுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரீடிங் போடுற மாதிரி தான் இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த சைடில் இருக்கிறதுலாம் பீட்டா டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு வந்து 60 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு. அதெல்லாம் டபுள் பீட்டா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம், அரௌண்ட் வந்து 150 above வருங்க. மேலே இருக்கிறதும் பாருங்கள், அதெல்லாம் வந்து 400 500 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபிஷ் ஹேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்குறது அந்த பாக்ஸ் ஃபிஷ் ஹேட்சரின்னு போட்டிருக்காங்களே, அதெல்லாம் அங்கேயே அவைலபிளாக இருக்குது. சில பேர் ப்ரீடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பம்ப் வருதுங்க. இது நீங்கள் டாப் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ளூ பெட்டோடது, அவங்களோட பம்ப்லாம் வருது. ஸோ இது வந்து செட்டாகவும் வரும், காம்போவும் வரும், தனியாகவும் வருது. அதே மாதிரி இன்டர்னல் லிக்விட் ஃபில்டர்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இன்டர்னல் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, ஹீட்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து இன்டர்னல் லிக்விட் ஃபில்டர்னு சொல்கிறாங்க, இதெல்லாமே இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் பயோஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ்ன்னு மேலே இருக்குங்களா, அதெல்லாம் பயோஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன ஃபிஷ்ஷஸ்க்கு போடலாம். லைக் இந்த மாதிரி ஜீப்ராஸ் வளர்க்குறவங்களாம் இருந்தால் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம், இந்த கோல்டன் ஃபிஷ்லாம் வளர்க்கும் போது அதெல்லாம் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து அந்தளவு ஃபில்ட்ரேஷன் நடக்காது. ஓரளவு உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சர்க்குலேஷன் நடக்கும், பட் ஆனால் ஃபில்ட்ரேஷன் அந்தளவு நடக்காது. அங்கே டாய்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த டாய்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டாய்ஸு. இதில் வந்து நீங்கள் பபுள்ஸ் வர டாய்ஸ், இது சும்மா கிடையாது. இதில் எத்தனை வந்து நம்மளோட ஃபில்டரோட, அதாவது ஏர் பம்போட டியூப்பை கொண்டு வந்து இதில் சொருவிட்டிங்கன்னா அதுலேருந்து பபுள்ஸ்லாம் வரும். சில பேருக்கு இது மாதிரிலாம் பிடிக்குது. சப்மர்சபிள் பம்ப்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி செட்டப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்ககிட்ட. மேலே பார்த்தீங்கன்னா டிசி பம்ப், அதெல்லாம் பெரிய வகை பம்புங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமாக உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ், மார்பிள் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கலராக இருக்குது. சில பேர் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க சின்ன டேங்க்கில், அதெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சில அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்குலாம் இந்த சாண்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் சாண்டெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்டு. எல்லாமே 30 40 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிலோஸ்லாம் இருக்குது. இந்த ஃபில்டர் ஸ்பாஞ்சஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி கீழே உங்களுக்கு வந்து மேட்டு போட்டு நீங்கள் ஸ்டோன் போடணுன்னா கூட இந்த மாதிரி மேட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மேட்டு ஒயிட்லேயும் இருக்குது, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பயங்கரமாக ஃபில்டர் பண்ணும். டாப் ஃபில்டர் வாங்குறவங்களாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு பேஸில் போடுறதுக்கான ஃபில்டர் மேட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அடியில் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட்டு தங்காது. இந்த சைட்லாம் கேனிஸ்டர் ஃபில்டர்ஸ், இங்கே பாருங்கள் கேனிஸ்டர் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர்ஸ் இருக்குது. ஹேங் ஆன் ஃபில்டர்ஸு, மல்டிபிள் ஃபில்ட்ரேஷன் நடக்குமா, அதான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வேவ் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்குது. சூப்பர் வேவ் ஃபார்மேஷன் அங்கே இருக்கா. ஸோ சன்சன் பாருங்கள், இவங்க கையில் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் பிளான்டட் டேங்க் அக்வேரியம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் வச்சுருந்தா உங்கள் டேங்க் பயங்கர க்ளீனாக இருக்கும். ஸோ அது வந்து இவங்ககிட்ட ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ இந்த டேங்க் சைஸ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5 feet இருக்குது. ஸோ இந்த டேங்க்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக இவங்களோட நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களோட நம்பரை நம்ம டிஸ்பிளேல போடுறேன், பார்த்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணி முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஃபிஷ் ஃபுட்டு, மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பெருசாக இதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபீட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க,
ஸோ இம்போர்ட்டட் டேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து பிளான்டட் டேங்க்லாம் நிறைய இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு கிளியர் கிளாஸ் டேங்க் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் இம்போர்ட்டட் டேங்க் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளான்டட் டேங்க்கு இங்கே டேங்க்லாம் ரேட் கம்மியாக இருக்குது. இந்த கடையில் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். எஸ்பெஷலி கிளியர் கிளாஸில் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ரேட் கம்மியாக இருந்தது. 800, 900, 1000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த பிளான்டட் டேங்க்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. உள்ளே பார்த்துருப்பீங்க வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டேங்க்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் எங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், பாருங்கள். பார்த்து உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம லிப்ரா அக்வேரியத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2-3 கடை தள்ளி இருக்கும். ஸோ வந்தீங்கன்னாவே தெரியும். இது புதுசாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டேங்க்ஸும் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வேணும்னாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹைடிங் ஸ்பாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? அதுதான் ஐம் ட்ரைங் டு கன்வே. ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாபா ஃபார்ம் செட். ஸோ பாய்.